ராஜசேகர் சார் வணக்கம். ராஜசேகர் சார், ரெண்டு விஷயங்கள் இந்த நாடாளுமன்றத்தில் பெரிய அமளி துமளியானது, அவையை முடக்கியது. ரெண்டு விஷயங்கள் தான். ஒன்னு, ஃபார்மர் ஆர்மி சீஃப் MM நரவானேனுடைய அந்த கேரவன் மேகசின்ல வெளியான சில பத்திகள். இரண்டு, அமெரிக்கா இந்தியாவுடனான இந்த வர்த்தக ஒப்பந்தம் சம்பந்தமாக. சார் பாருங்க, இந்த வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்த டாரிஃப் 18% குறைந்தவுடன் இது இந்த நாட்டினுடைய பிரதம மந்திரியினுடைய சாமர்த்தியம், சாதுரியம் அப்படின்ட்டு அதுக்கான கிளைம் எல்லாமே எடுத்துக்கிறாங்க. ஆனா ஆத்தென்டிகேட்டடா வெளியான ஒரு சில பத்திகள் தொடர்பாக பேசுவதற்கு கூட யாரும் தயாராக இல்லை. அதை நாங்க ரிவ்யூ பண்ணுங்கிறாங்க. அந்த புத்தகம் இன்னும் வெளியில வரலன்னு சொல்றாங்க. சார், பொறுப்புடைமைக்குள்ளாக வருவதற்கு பார்லிமெண்ட்டுக்குள்ள ரூலிங் கவர்மெண்ட் தயாராக இல்லையா சார்? அரவிந்த், வழக்கமா பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, கண்ணால் பார்ப்பதும் பொய், காதால் கேட்பதும் பொய், தீர விசாரித்து. இப்போ நான் தீர விசாரித்து ஆராய்ந்து டிஜிட்டல் AI சாட் GPT எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நீங்க எது உண்மை எது பொய்ன்னு தெரிஞ்ச பிறகும் நம்ம செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிற கட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். புரியுது. ஆனா நம்ம அண்ணன் தூத்துக்குடி செல்வம் 1947 நான் இந்த யூடியூப்ல எல்லாம் பேசினவங்க பேச்ச கேட்டிருக்கேன், இப்படி எல்லாம் பேசுவாங்க அப்படின்னு. ஆனா இன்றைக்கு பிரிட்டிஷ் வெள்ளைக்காரன் ஏகாதிபத்தியத்தை அப்படி இப்படின்னு பேசக்கூடிய அண்ணன் தூத்துக்குடி செல்வம் குரலை கேட்கும் போது எனக்கு உண்மையிலேயே இந்தியா சுதந்திரம் வந்துச்சா அப்படியா அப்படின்னு ஒரு சினிமால ஜோக் வருமா, அந்த மாதிரி இருக்கு இந்த விவாதம். சரி, ஓகே. ஏகாதிபத்தியம் தானே, அதுல என்ன அமெரிக்கா நாட்டாமை. இருங்க, ஏங்க நீங்க போய் எங்க டேபிள் கடையில குனிறீங்க, எல்லா கதையும் எல்லாருக்கும் தெரியுங்க. நீங்க வந்து பிரச்சனை நடத்துமா உங்ககிட்ட? இந்த வாட்ஸ்அப்ல வர்றது ஃபுல்லா நம்பிக்கிட்டு எங்க நீங்க வேண்டாம் வாங்க அண்ணா, இருங்க. நான் வந்து உங்களை சொல்ல பர்சனலா சொல்ல, யாரு எங்க ஜெய்சங்கர் என்ன பண்றாரு, அங்க போய் யார்கிட்ட பேசுறாரு, ட்ரம்ப் பார்க்க முடியல, அங்க போய் வெளியுறவுத்துறை ஆபீசரை பார்த்துட்டு வந்துட்டு ட்ரம்ப் கிட்ட பேசுறேன்னு சொல்ற காலகட்டத்துல இப்ப வந்து நம்ம வந்துருங்க 2 நிமிஷத்துல அமெரிக்கால ஒயிட் ஹவுஸ்ல என்ன 2 நிமிஷத்துல சோசியல் மீடியால தோச்சு தொங்க விட்டுருவான் எக்ஸ் தளத்துல. அந்த ரேஞ்சில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னும் அமெரிக்க ஏகாதிபத்தியம் முட்டாளாக்க முடியாது. ஜென்சி மக்கள் வாழ்ற காலகட்டத்துல வாழ்றோம். நான் கூட போய் சொன்னா சத்தியம் டிவில நான் டிபேட் முடிஞ்ச உடனே என்ன தோச்சு தொங்க விட்டுருவாங்க. சோ அதனால நம்ம அதெல்லாம் பேச வேண்டாம், ரியாலிட்டிக்கு வருவோம். இது பாருங்க, அசம்ஷன், ஆப்டிக்ஸ், பிரிசம்ஷன், இத 3 வகையில எடுத்து வச்சுட்டு ரியாலிட்டிக்கு வருவோம். அதாவது ஆப்டிக்ஸ்ன்றது நம்ம சும்மா ஒரு பேச்சுக்காக இந்த பாட்டை அப்படியே பேசுவோம். இதெல்லாம் நன்றி டீல் போட்டாங்க. இப்ப டீல் யூரோப் ஒரு டீல் போட்டு இது எப்போ ஃபோர்ஸ்க்கு வரும் தெரியுமா? இதெல்லாம் வந்து ஃபார்மலைஸ் ஆகி இந்த ரூல் இந்த டீல் முடியறதுக்கு 1 வருஷம் ஆகும். குறைஞ்சது 1 வருஷம் ஆகும். இருங்க நான் சொல்றேன். அது வந்து ஃபோர்ஸ்க்கு வர்றதுக்கு 1.5 வருஷமா 2 வருஷம் ஆகும். நீங்க அது வரைக்கும் நீங்க யாரு கூட ட்ரேட் பண்ணணும், எக்ஸிஸ்டிங் டாக்ஸ் தான் ட்ரேட் பண்ணணும். அதனால இன்னும் ஒரு டீல சைன் பண்ணிட்ட உடனே ஓவர் நைட்ல எல்லாமே ஒபாமா ஆயிட முடியாது சார். பிராக்டிகலா பேசுவோம். எல்லா டீல்ஸும் இட் ஹஸ் காட் இஸ் ஓன் கூலிங் பீரியட். அந்த டைம் லிமிட் இருக்குது. 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு தான் ஃபோர்ஸ்க்கு வரும். இந்த ஆக்ட், இந்த டீல், இந்த அக்ரிமெண்ட், இந்த ட்ரீட்டிஸ் எல்லாமே அப்படிதான், எல்லாத்துக்கும் பொருந்தும். அதனால நீங்க வந்து இன்னைக்கு டாக்ஸ வந்து இவ்வளவு குறைச்சிட்டாரு, ஜிஎஸ் வாட்ஸ்அப்ல நீங்க என்ன பேசலாம் சார், யாரும் எதுவும் கேட்க முடியாது. அதான் ஆர்டிகல் 19(1) ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் எல்லாருக்கும் இருக்குது. ஓகே, அது பெரிய தண்டனை கிடையாது, புரியுது உங்களுக்கு? ஆனா ஒரு விஷயத்தை அரசை நம்ம பத்தி பேசும்போது நான் வந்து யாரையும் குறைந்த மதிப்பீடு பண்ணல. இப்ப பிரதமர் போட்ட டீல் வந்து குறைஞ்சலாம் சொல்ல, பட் எவ்ரிதிங் ஹஸ் some kind of relevance when it comes into force. So இது வந்து ஒரு பேச்சுவார்த்தை முடிஞ்ச உடனே எல்லாமே ஓவர் நைட் நடந்து மக்கள் அப்படியே பாலாரும் தேனாரும் ஓடுது. மக்கள்லாம் அப்படியே என்னது ஒரு இருக்கிறீங்க, நான் சொல்றேன் அப்படியே நீங்க சொல்றது அப்படியே பயங்கரமா வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்றதுலாம் கிடையாது. ரியாலிட்டி இஸ் டோட்டலி டிஃபரெண்ட். இன்றைக்கு விலைவாசி உயர்வு,
தலைக்கு மேல இருக்குது. ஏழை மக்கள், நடுத்தர மக்கள் வந்து அவசப்படுறாங்க. இன்ஃபிளேஷன், இது எல்லாமே விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் உயர்வு. இருங்க நீங்க டாலரேட் சார், என்ன சார் நீங்க பேசும்போது நான் தடை பண்ணல சார், கொஞ்சம் இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சார். நான் வந்து நம்ம நாட்டின் பிரதமரை குறைந்து மதிப்பீடு செய்யவில்லை. அவர் எடுக்கும் முயற்சி 11 வருஷம் ஆட்சியில் இருக்கீங்க. 11 வருஷம், நாட் ஒரு நாள் 2 நாள் இல்ல, 11 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. நீங்க லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. மன்மோகன் சிங் ஆட்சியை குறை சொன்னீங்க, ஓகே, நான் ஆஸ் ஆர்குமெண்ட்ஸே அக்ரி பண்றேன். மன்மோகன் சிங் ஆட்சிக்கும் உங்க 11 வருஷம் ஆட்சிக்கும் டிஃபரன்ஸ் சொல்லுங்க. இது நாங்க பண்ணிருக்கோம். அந்த ஆட்சியில இவ்வளவு விலைவாசி. இன்னைக்கு கேஸ் விலை எவ்வளவு தெரியுமா? 1200 ரூபாய் ஒரு கேஸ் சிலிண்டர். மன்மோகன் சிங் ஆட்சியில 400 ரூபாய் கேஸ், டொமஸ்டிக் கேஸ் 3 மடங்கு ஏறிச்சு. அந்த மாதிரி அடிப்படையா நடுத்தர மக்கள் நேரடியா பாதிக்கப்படுறான் ஒவ்வொரு விஷயத்திலும். நீங்க ஒண்ணு இல்ல, இன்னொரு உதாரணம் சொல்றேன். எஜுகேஷன் லோன் தரேன்றீங்க. நீங்க ஒரு குடும்பம் படிக்கிறதுக்காக இன்ஜினியரிங்கோ எம்பிபிஎஸ்ஓ வேற எந்த கோர்ஸோ படிக்க எந்த பேங்க் அது கொலாட்ரல் இல்லாம எஜுகேஷன் லோன் கொடுத்துருக்கானான்னு சொல்லுங்க. நான் வந்து உங்க முன்னாடி மொட்டை அடிச்சுட்டு வரேன் டிபேட்டுக்கு அடுத்தது. ஓகே பாருங்க, எல்லாத்துலயும் ஒரு ரைடர் வைக்கலாம், ஒரு லாக் வைக்கலாம் சார். முடிக்கலாம், பேச்சளவு தான் இருக்குது. ஓகே 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 சார். இந்த 2 விஷயங்கள் தொடர்பான உங்களுடைய இறுதியான பார்வையை கொஞ்சம் பதிவு பண்ணுங்க சார். இவருடைய சார்ஜ் டைவர்ஷன் யுக்தியை வந்து சபாநாயகரும் கையாள தொடங்கிட்டாரா அரசியல் ரீதியாக? சார், நான் சபாநாயகரை நான் வந்து நேரடியா குற்றம் சாட்டுவது it amounts to contempt of parliament act. So நான் சபாநாயகரை நேரடியா சொல்லக்கூடாது. Because out of house as a citizen நான் சபாநாயகர் சொன்னதுக்கு எவிடன்ஸ் வேணும். ஏன் எவிடன்ஸ் வேணும்னா, என்னுடைய பிரைம் மினிஸ்டர், இட் இஸ் நம்முடைய பிரைம் மினிஸ்டர், 140 கோடி மக்கள் பிரைம் மினிஸ்டர் தாக்கப்படுக போகிறார் என்று வர வேண்டாம்னு சொல்லிட்டு சபாநாயகர் சொல்லும் போது as a citizen I have all the right to ask what is the proof, what is the evidence. I rest my case here. Okay sir, okay sir, ரொம்ப நன்றி சார்.